துலாம் ராசி நபர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை குரு பயிற்சியானது ராசிக்கு 10ன்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது கடக இடத்துல உச்சம். இந்த 10ல் வரக்கூடிய குரு அடுத்த வருடம் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முன்னோக்கி நகர்வு, அடுத்தது வக்கர அமைப்பு, கேதுவுடன் இணைவு, இந்த மாதிரியான கலந்த அமைப்புகள் நிறைய விஷயங்கள் குருவுக்கு இருக்கு. இருப்பினும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை குருங்கிற ஒரு கிரகம் ஃபேவர் செய்யக்கூடிய கிரகம் இல்லை. ஒரு மிகவும் 2-3 இடத்துல வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கடிக்கு மத்தியில் நல்லா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த 10ல் வரக்கூடிய குரு கிட்டத்தட்ட ஃப்ரீயாக மாறிடும். இந்த உச்சமாகக்கூடிய குரு குருவுக்கு ஃப்ரீ, குருவுக்கு டைட் பொசிஷனே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், துளாராசிக்கு குருவால் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கம்மி. மாறாக துளாராசி நபர்கள் இந்த குருக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஈடுபாடு காட்டக்கூடாது, முயற்சி எடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 10ல் வரக்கூடிய குரு பதவி மாற்றம் ஒரு வார்த்தையும் இருக்கு இல்லையா, 10ல் குரு பதவி காலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை துளாராசி நபர்களுக்கு பொருந்தும். ஸோ இங்கே பதவி என்பது என்ன மாதிரியான பதவி? ஃபர்ஸ்ட் விஷயம், வேலை பார்க்குற பதவியா, இல்லை உயர்ந்த இடத்துல வேலை பார்க்குற பதவியா, இல்லை உங்களுக்குன்னு கௌரவ போஸ்டில் உள்ள ஒரு பதவியா, இல்லைன்னா நீங்களே உருவாக்கின விஷயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கே உண்டான ஒரு தனித்துவமான ஒரு பதவியா, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பதவியில் இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பதவிங்கிற ஒரு விஷயம். பதவி என்பது ஒரு விஷயத்தில் கை தேர்ந்த வகையில் ஒரு ஆளுமை தான் பதவியில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துளாராசி நம்மளுக்கு 10ல் வரக்கூடிய குரு 6 கிரகமாக இருக்குது. 3 மற்றும் 6 கிரகம் கிட்டத்தட்ட 10ல் 6ஆம் இடத்தையே பார்க்கும். ஸோ 10ல் வரக்கூடிய சில சூழ்நிலைகள் துளாராசி நபர்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்குன்னாக்கா, வேலையில் ஏதாச்சும் குளறுபடிகள் நடந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆல்ரெடி ஒரு சில நபர்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இருப்பினும் அடுத்த விஷயத்தையும் பார்க்கும்பொழுது, குரு பயிற்சிக்கு பிற்பாடு பார்க்கும்பொழுது வேலையில் சில குளறுபடிகள் நடந்து நீங்கள் வசிக்கிற, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பதவியில் இருந்தீங்கன்னாக்கா அந்த பதவியின் மூலியமாக ஒரு வேலை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வேலைகளில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ குளறுபடிகள் நடந்து அந்த குளறுபடிகளை சமாளிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம், இதை மாதிரி நிறைய இது பார்த்துருக்குறேன், இதை சமாளித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சமாளிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த குரு பயிற்சி பிற்பாடு அந்த தவறுகள், பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு மாறி வெளியில் நேம் டேமேஜ் ஆகி மற்ற விஷயங்கள் பிரச்சனையாகி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ட்விஸ்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதன் அடிப்படையில் உங்களுடைய பதவிக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் பதவி காலியாக வருது. அதர்வைஸ் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் பதவி காலியாகமான கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் துளாராசி நபர்கள் குரு பயிற்சிக்கு போட்டு கவனமாக இருக்கணும். அடுத்ததாக மிக முக்கியமாக 6ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உச்சமாகி, அப்போ சம்பள வேலை பொதுவாக மற்ற விஷயத்தை பார்க்கும்பொழுது சம்பள வேலையில் ஈடுபாடு, சம்பள வேலையை மையப்படுத்தி பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் விரும்புலையோ சில விஷயங்கள் மாறுதலாக நடக்கும். ஸோ சம்பள வேலையில் சில மாற்றத்தை நோக்கி துளாராசி நபர்கள் பெருவாரியாக மாறுறதுக்கான வழிவகை உண்டு. கடன் பிரச்சனை 6 கிரகமே 10ல் 6ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ என்ன ஆகுனாக்கா கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் கூடுதலாக மாறும். கடனை கட்டுறீங்க, முடிக்கிறீங்க, இல்லை ஒரு கடனை ஃபுல்லாக காலி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியாக நடந்தாலும் மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேக்ரவுண்டை சரி செய்து கொள்ள, இல்லை உங்களோட வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களை சரி செய்து கொள்ள, இல்லை உங்களுடைய தேவைகளை பெரிய அளவுக்கு கொஞ்சம் பெரிய விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்து கொள்ள மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதில் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கும் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடன் வாங்கக்கூடிய தேவையில்லை, இல்லை என்ற பணம் நிறையா இருக்குன்னா அந்த பணம் கடன் வாங்கினா எப்படி செலவாகுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் பாவம்
ஸோ அதுக்கு அடுத்த அமைப்பில் பார்க்கும்போது ஏதாச்சும் வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல ஏதாச்சும் போய் நீங்கள் மாட்டினாலோ, இல்லை உங்களை மற்றவங்க மாட்ட விட்டாலோ, இல்லை அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் போய் களத்தில் இறங்கினாலோ, இல்லை இப்போதைக்கு ஒரு கேஸை போட்டுடலாம், நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போனாலோ, இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும், உல்டாவாயிடும். அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி துளாராசி நபர்களை பொறுத்தவரை. புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்ட தேவையில்லை. அடுத்ததாக குடுக்கல் வாங்கல் விஷயத்தில், புரியுதுங்களா? குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாய்மொழி வாய் வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாயால பேசி ரொம்ப நெருக்கமான பழக்க வழக்கத்திலேருந்து, அக்கம் பக்கத்துல இருந்து, சம்பள வேலையில இருந்து, வெளியில குடுக்கல் வாங்கல்ல இருந்து, இது யாராக இருந்தாலும், ஆணவ பெண்ணோ யாராக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு பேப்பர் ரீதியாக நீங்க ஏதாச்சும் மூவ் பண்ணீங்கன்னா கரெக்ட். எழுத்துப்பூர்வமாக வெறும் வாய் வார்த்தைகள், வாய்மொழி வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் பயனற்று போகும். அதாவது குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். அடுத்தவங்களுக்கு யூஸாக போயிடும். நீங்கள் இந்த மாதிரி செயல்படலைன்னா உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போய் அடுத்தவங்களுக்கு யூஸாக போயிடும். அதனால உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனையே ஒன்றும் பேச போகிறதில்ல. இதை பற்றி நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. சும்மா நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு குடுக்கல் வாங்கல வச்சுக்கலாம். அதற்கு அடுத்த நிலைமையாக மிக முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள், துளாராசி நபர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில நபர்களுக்கு வெட்ட வெளிச்சமான சில பிரச்சனைகள், உங்கள் மீது உள்ள வீக்னஸ், துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் துளாராசி நபர்கள் உங்களுடைய வயசு என்னவோ, என்ன கேட்டகரியோ, என்ன லெவலில் இருக்கீங்களோ, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வீக்னஸை குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிதுபடுத்துவார்கள். துளாராசி நபர்களுக்கு, துளாராசி நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வீக்னஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது 4 இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதுங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் கட்டி காப்பாற்றி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த விஷயங்கள்லாம் இதுக்கு மேற்பட்டு அப்படியே இருக்காது. உங்களை பற்றின விஷயங்கள்லாம் வெளில ஸ்ப்ரெட் ஆகும். குடும்ப உறுப்பினர்களே அதுக்கு வந்து முன்னணி பண்ணி பேசுகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். அதற்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு, துளாராசிக்கு 4ஆம் இடத்தை நேர் பார்வையை பார்க்கும் குரு. அப்போ அந்த 4ஆம் இடத்தை நேர் பார்வையை பார்க்கறதுனால கிட்டத்தட்ட அசையும் அசையா சொத்துக்கள்ல உள்ள பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சரி செஞ்சீங்க. புரியுதுங்களா? அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் அதில் உள்ள வில்லங்க பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சரி பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், இல்லை புதுப்பிக்கணும், இல்லை உங்களுக்கு உண்டானதை சரியாக நீங்களே வச்சுக்கணும், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சரி பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதற்கடுத்த கல்வி ரீதியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆசிரியர் பணி துளாராசி நபர்களை பொறுத்தவரை ரொம்ப ரேரு தான், ரொம்ப ரேரான அமைப்பில் தான் இருப்பீங்க. ஆசிரியர் பணினா ஸ்கூல் டீச்சரை பற்றி நம்ம சொல்ல வரல. எல்லா விஷயத்திலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மேஸ்திரின்னு கூட அவரும் ஆசிரியரா மேஸ்திரி ஒத்தனார் வேலை விஷயத்தில் ஒரு மேஸ்திரி 4 பேருக்கு 4 வேலையை பிரித்து கொடுத்து இந்த வேலையை அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு டீச்சிங் லைன் தான். டீச்சிங் என்பது சொல்லிக் கொடுக்குறது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பொருத்திக்கலாம். துளாராசி நபர்கள் டீச்சிங் லைனில் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் உயர்வீர்கள். இது வரைக்கும் கூட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, 4 பேரோட சேர்ந்து 4ல் 1, 10ல் 1, 20ல் 1, 50ல் 1 இப்படிலாம் வந்து ஒரு கூட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. 10ஓட 11 இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செப்பரேட்டாக நீங்கள் தனியாக பிரிந்து செப்பரேட்டாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த குரு உங்களை தள்ளும். இது ஒரு விஷயம் மிக முக்கியமாக 10ல் இருக்கிறதுனால. தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரே மாதிரியான தொழில் அமைப்புகள் கை கொடுக்காது. 4-5 வேரியேஷன்ல இருந்தால் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும். அது மாதிரியான தொழில் அமைப்புகளை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா சௌரியம். இல்லை அது சம்மந்தப்பட்ட வருமான அமைப்புகளை வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டு. புரியுதுங்களா? அதற்கடுத்த கல்வி அமைப்புகள் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டீச்சிங் லைனில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, இல்லை படித்து வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்த நிலைமையாக பணங்காசு பொருள் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கணக்கு அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பணம் பொருள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பணங்காசு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்து இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைக்கு கொண்டு வரலாம்.
அதர்வைஸு இந்த குரு வந்து ஏனோதானு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வக்கர காலகட்டத்தில் பிரச்சனை வரும். கேதுவோட சம்மந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை உண்டு. இந்த மாதிரியான முன்னோக்கி நகரக்கூடிய இடத்துல சிம்மத்துக்கு வரக்கூடிய இடத்துல சில சிரமங்கள் உண்டு. இந்த மாதிரியான அடுத்தடுத்த சூழ்நிலைகள் சொதப்பலாக போகும். இந்த முன்கூட்டியே இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்திலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான குரு மாட்டக்கூடிய குரு சிரமப்படக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா போய் எங்கேயாச்சும் போய் பண விஷயத்தில் லாக் ஆகிடுவீங்க, சொதப்பிடுவீங்க.